வசனம், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். ஒரு அற்புதமான வார்த்தை, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஒரு மேய்ப்பன், இஸ்ரவேல் தேசத்துல நாடு மேய்க்கிற மேய்ப்பர்களை நிறைய பார்க்க முடியும். தாவீது அப்படி இருந்தார்ல, அவர் கையின்களை நிறைய ஆடுகள் இருந்தது. அப்ப ஆடுகள் தனியா போகவே போகாது, மேய்ப்பன் கூட போவான். முன்னால மேய்ப்பன் போகும்போது அந்த மேய்ப்பனை பின்பற்றி ஆடுகள் போகும். அப்போ தேவரீர் என்னோட கூட இருக்கிறீன்னு என்ன அர்த்தம்? ஆடுகளை விட்டு பிரியாதபடி மேய்ப்பன் எப்பவுமே கூட இருக்கிறதை போல கர்த்தர் என்னோட கூட எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். ஒரு மேய்ப்பன் முன்னால போனா ஆடுகள் எதை குறித்து கவலைப்படுமா? இன்னைக்கு என்ன சாப்பிடுவேன், இன்னைக்கு ஒரு கரடி வந்துட்டா, புலி வந்துட்டா, எதிரி வந்து தாக்கனா யார் என்னை பாதுகாப்பாங்க, பயப்படுமா, கவலைப்படுமா? கவலைப்படாது. அந்த ஆடுகளுக்கு என்ன நம்பிக்கை? மேய்ப்பன் முன்னாலே போகிறார், புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவார், ஆபத்து வந்தாலும் என்னை பாதுகாப்பார். அதான் ஆடுகள் மேய்ப்பனை சார்ந்து விசுவாசத்தோட பின் செல்லும். அதே மாதிரி தான் ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவு இருக்கணும் என்பதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். உங்களுக்கு இயேசு மேய்ப்பனா இருக்கிறாரா? ஆண்டவரை மேய்ப்பனா வச்சிருக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் உங்க கைக்குள்ளான ஆடுகளை போல இருக்க விரும்புகிறேன்னு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? அவர் என்ன சொல்றாரு? உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். அது எனக்கு ஆதரவா இருக்குது, உதவியா இருக்குதுன்னு சொல்றார். கோல் தடி ரெண்டு காரியம் இருக்கிறது. நான் இந்த மேய்ப்பர்கள் ஆடு மேய்க்க அழைச்சிட்டு போகும்போது ரொம்ப கூர்ந்து கவனிப்பேன். நான் சில சமய வனாந்தரத்தில் ஜெபிக்க போயிருக்கும் போது அந்த மலைப்பகுதிகளில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்கள் ஆடுகளை நல்லா கவனித்திருக்கிறேன். அந்த மேய்ப்பன்கிட்ட ரெண்டு காரியம். ஒன்று, ஒரு பெரிய கோல், அது உயரமா இருக்கும், மேலே வளைஞ்சு